வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடு தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஆமாங்க, சாட்டர்டே எபிசோடுக்கு முன்னாடி ஃப்ரைடேவோட நிகழ்வுகளை பற்றி காமிப்பாங்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்க தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம், பாயிண்ட் மட்டும் தான். சிவா வந்து என்ன பண்ணுவார், சௌந்தர்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஷூட்டுக்கு ரெடியான டைம் போல் இருக்குது. அந்த நேரத்தில் இவர் சூப்பரான பாயிண்ட், இவ்வளோ நாள் சிவா நீ இந்த இதுவை வந்து நீ ஆரம்பத்துலேருந்து இப்படி ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 60 என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு 50 days உள்ளே எப்படியாவது தாக்கு பிடிச்சிருந்துருக்கலாம், அதாவது 40 days தாக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இப்போ பவித்ராலாம் ஒரு பெரிய இதுவே இல்லை, ஒன்றுமே விளையாடவே இல்லை. அவங்களாம் உள்ளே இருக்கும்போது சிவா நல்லா இது மாதிரி ப்ளே பண்ணியிருந்தாருன்னா உள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு வகையில் இது ரொம்ப கன்சர்னாக இருந்திருக்கும் இவளுக்கு, சௌந்தர்யாவுக்கு. அவர் சொல்லியிருப்பார், பிஆர்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்லம்மா, நீ அதை நினச்சி நீ கவலைப்படாத, அதுலேயே நீ இது பண்ணிவிட்டு உன்னை நீ டவுன் பண்ணிக்காத சௌந்தர்யா. ஏன்னா பிஆர் வச்சுட்டா மட்டும் போதாது, நீ எதுவுமே உன்னை ஷோ ஆஃப் பண்ணிக்கல, நீ அதுக்கான முனைப்பு எதுவுமே செய்யாமல் இருந்துட்டா பிஆர் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனமாயிட போகுது. அதனால் பிஆர் சொல்லி உன்னை எல்லாரும் டவுன் பண்ண பார்த்தாலும் நீ அதுக்கு இசைந்து கொடுக்காத. நீ இந்த இடத்துல என்ன பர்ஃபார்ம் பண்ணுறியோ அதுதான் உன்னை காட்டும். இத்தனை நாள் கொண்டு வரும் பிஆர் செட்டப், ஓகே, கொஞ்ச நாளுக்கு உன்னை அது ஒரு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நீ உன்னை எப்படி காமிச்சிக்கிறியோ அப்படி தான். அதனால தான் நீ இவ்வளோ நாள் இருக்கிற, அதனால் நீ இதை பற்றி வரி பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாட்டர்டே எபிசோடில் அதே விஷயத்த விஜய் சேதுபதி சார் சொல்லும் போது இப்போ புரியுதுங்களா எல்லாருக்கும். அதாவது யார், இந்த முத்துக்குமாரோட சப்போர்ட்டர்ஸ் மற்றவங்களுக்கு கூட சொல்கிறேன் நான். ஆமாம், அது சுனிதாவோட சப்போர்ட்டர்ஸ் யாராக இருந்தாலுமே இப்போ புரியுதா, நாங்கள் சொல்ல வர கருத்துக்கள் தான் உள்ள அவங்க கூட ப்ளே பண்ணவங்களும் அந்த கருத்தை தான் சொல்கிறாங்க, இதை ஹோஸ்ட் பண்ணுறவரும் அதே கருத்தை தான் சொல்கிறாரு. ஸோ இப்போ ஒட்டுமொத்த மக்களோட கருத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு, எல்லார் கருத்தாகவும். ஸோ இதை தாங்க நாங்கள் சொல்ல வரோம். அவங்க வந்து வெறும் பிஆர்னால மட்டும் இத்தனை நாள் அவங்க உள்ளே வரலை. அவங்க என்ன சொல்கிறது, எல்லாரை விட அவங்க தான் ரொம்ப 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 டிசர்வான ஒரு கண்டஸ்டன்ஸ் சௌந்தர்யா அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த சாச்சனாவையும் சுனிதாவையும் வர்ஷினியுங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் போகுது, அதெல்லாம் விட்டுடலாம். இந்த 3 பேரை மட்டும்தான் ரொம்ப வன்மமாக இருக்கிறாங்கங்க. அது அவரே சொல்கிறார் ஸ்டார்ட் பண்ணும்போதே, இது ஃபுல்லாகவே வந்து வன்மமாகவே இருந்த மாதிரி தான் இருந்ததுன்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் சுனிதா ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது பிஆர் செட் பண்ணதை பற்றி திரும்பவும் அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல. மேனிப்புலேட்டிவ் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. வெளியில் இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது, இங்கே வந்து இவங்களோட கீழே இருக்கிறவங்கள பற்றின தப்பாலாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை வந்து அவர் சொன்ன விதம் என்ன சொல்கிறது, சின்ன குழந்தைக்கு 10 தடவை 2 அடி போட்டு சொல்லி கொடுத்தா மாதிரி இருந்தது. மனப்பாடம் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி விஜய் சேதுபதி சார் அந்த இடத்துல சுனிதாவுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாருங்க. அப்படி இல்லைம்மா, அதாவது உள்ள சிவா சொன்னார் பாருங்க ஃப்ரைடே எபிசோடில், அதை அப்படியே இவர் இங்கே சொன்னார். அப்படி இல்லைம்மா, என்னதான் பிஆர் இருந்தாலும் ஒரு படத்துக்கு எவ்வளோ பெரிய கிராண்டு ப்ரமோஷன் எல்லாம் ஆட் அது இது என்ன வேணால் பண்ணால் கூட அந்த படம் மக்களால் விரும்பப்பட்டால் மட்டும்தான் அது வந்து ஓடும். மக்கள் அதை முடிவு பண்றாங்க அப்படின்றத சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சௌந்தர்யான்றதை சிம்பாலிக்கா சொல்றாரு. அப்படி சொல்லியும் வந்து அது திரும்ப என்ன பண்றாரு, பிரேக் விட்டுட்டு அவர் போயிடுறாருங்க. பிரேக் விட்டதையும் உடனே இவளுக்கு ஒரு ஆர்வம், உடனே வந்து சாச்சனா தான் இருக்கிறாள்ல, அவ அடுத்தது இவர் இவ்வளோ தூரம் கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஒரு கருத்தை சொல்லிட்ட பிறகு வேற யாருக்காவது இதுல கருத்து இருக்குதா சொல்லுங்க, நான் சொல்றேன்னு அவர் வாண்டடா தான் கேட்கிறாரு. ஏன்னா சாச்சனா கண்டிப்பாக எழுந்து கேட்பான்ற ஒரு அவருக்கு ஒரு இன்டென்ஷனாகவே ஒரு இருந்தது, அதை கேட்குறாரு. ஆனால் சாச்சனா ஏற்கனவே சுனிதா மூக்கு உடஞ்சிட்டாங்க, இப்போ நம்ம வேற எழுந்து நின்று நம்மளே வாங்கிக்க வேணான்றதுனால அவங்க உட்காந்துட்டாங்க. சாச்சனா பார்த்தீங்கன்னா பிரேக் முடிஞ்சுட்டு அவர் வர்றதுக்குள்ள சாச்சனா இப்போ என்ன பண்ணிட்டா, அது திரைமறைவில் செய்கிற திருட்டு வேலைகள் தான் சாச்சனாவுக்கு ரொம்ப பிடிக்குது. சாச்சனா என்ன பண்ணாங்க, சுனிதா கிட்ட சுனிதாவும் சாச்சனாவும் பேசுறது நிறைய நம்மளுக்கு கட் பண்ணி தான் போடுறாங்க. எதுவுமே நம்ம லைவ் பார்த்தாலும் சரி,
எது பார்த்தாலும் நிறைய கட் பண்ணிடுறாங்க. ஸோ சுனிதா வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நான் பேசினப்போ நிறைய அப்ளாஸ் வந்துதா, கிளாப்ஸ் வந்துதா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் பண்ணாங்க, கிளாப்ஸ்லாம் வந்தது. ஆனால் சார் ஒன்று சொன்னார் இல்லையா, அதுக்கு அவங்க தட்டினாங்க பாருங்க கிளாப்ஸ், பார்த்தீங்களா அதை அப்படின்றாங்க. சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் சொல்லலை, உண்மையா நிஜமான ஒரு உண்மையை சொல்லிக்கிறார். அதுதான் உண்மையான நிஜமான உண்மையை சொல்லிக்கிறார். இதை விட எப்படி எலாபரேட் பண்ணி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதை சொன்னதையும் சௌந்தர்யாக்கு இப்பதான் அப்படி நிம்மதி வந்தது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து தன்னோட கருத்துக்கு ஆமோதிக்கிற வகையில் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுக்கு கை தட்டினாங்க அவங்க. இதை வந்து இவ வந்து வேற விதமாக இல்லை, அவள் பொறாமையின் உணர்ச்சினால தான் அப்படி சொல்கிறா. உடனே இவன் என்ன சொல்கிறாங்க, உடனே வர்ஷினி அதுக்கு சுனிதா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க தட்டுவாங்க வெளியில் கொடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ தான் அவர் சொல்லிட்டு போனார், பிஆர் கிடையாது, ஏன்னா பிஆருக்கு பணம் கொடுத்து இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அப்படி இல்லைம்மான்னு சொல்லியும் திரும்பவும் இந்த சுனிதா அப்போ அவ்வளோ பொறாம அதுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அந்த சாஞ்சனாவோ வர்ஷினி உடனே சொல்றாங்க, எக்ஸாக்ட்லி அம்மா வர்ஷினி, உனக்கு பேசவும் தெரியாது, உனக்கு நடிக்கவும் தெரியாது, ஆனா இது மாதிரி வந்து கிழனாயும் ஊர்கதை பேசணும்னா மட்டும் முன்னாடி வந்துருவேன். ஆமா, ஜால்ரா தட்டுறதுக்கு மட்டும் முன்னாடி வந்துருவேன், மற்றவங்களை குறை சொல்லணும்னா முன்னாடி வந்துடுவேன். அவளும் ஒரு பொறாமை பிடிச்சவ. ஸோ இந்த 3 பொறாமைகளும் அழகா என்ன சொல்றது, அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இப்படி தான் கதை பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரேக் முடிஞ்சிட்டு விஜய் சேதுபதி சார் உள்ளே வருவார். உடனே சுனிதா, சாச்சனா சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க, நான் சொன்ன பாயிண்ட்டு, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க பேசுகிற விதத்தில் கிடையாது நான் சொன்னது அப்படின்றதையும் சாச்சனா அப்படின்னு வந்துச்சு. ஆனால் அவர் அதை சட்டை பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் டேடி ஃபாதர் அப்படிலாம் சொல்லி தான் உதவிப்பார் போல இருக்கு, ஏன்னா அவர் பேர் கெட்டு போயிருந்து அவருக்கு தெரியுது. உடனே சாச்சனா கண்டிக்கவே இல்லை. உடனே சுனிதா என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் நான் அப்படி சொல்லலை சார், நம்ம இப்படி பண்ணால் கூட இவங்க வந்து பிஆர் வந்து இவங்களை இது பண்ணுறதுனால இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வேற மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுறாங்கல்ல சார், அதை சொல்ல வந்தேன். உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது சுனிதா, உங்களுக்கு அதுதான் சொல்லுவார், திரும்பவும் சொல்லுவார், நான் சொன்ன விதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு வெளியில் வந்து நீங்கள் நல்லா இது பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு புரியுதா அப்படின்னா புரியுது சார் அப்படின்னு அவங்க தடுமாறி அவங்க பேசுனதும் என்ன சொல்கிறது, அவங்க இன்சல்ட்டிங்காக ஃபீல் பண்ணாங்க. அதை வந்து வெளியில் காமிச்சிக்கல சுனிதா, சிரிக்க மட்டும் தான் செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாச்சனாவை சட்டை பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவளோட கருத்தையே அந்த இடத்துல கேட்கல. இது முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அருணோட எவிக்ஷன் தாங்க, அது அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் மக்கள்லாம் வந்து ஏன் அவருக்கு ஓட்டு போடாமல் விட்டோம், ஆனால் அவருக்கு ஓட்ஸ் இருந்ததுங்க. பவித்ராவுக்கு தான் ஓட்டே கிடையாது. பவித்ரா தான் ஆக்சுவலி இந்த தடவை வெளியில் வந்திருக்கணும் இன்றைக்கி. ஆனால் பவித்ராவை சேஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம்ல, இந்த பொண்ணு வந்து பாவம் முகத்தை வச்சுக்கிட்டு, அதாவது போன சீசனில் எல்லாரும் ஒரு அடைமொழி கூட கொடுத்துருந்தாங்க, அந்த சரவணன் விக்ரம், ஆமாம் கரப்பாம்பூச்சின்னு அவங்கள கூட சொல்லியிருந்தாங்க. அது நம்ம சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த பேரை சொல்கிறோம். அவர் வந்து இப்படி தான் ஒரு குரூப் பேசுகிறாங்க, 2-3 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நிற்பார், அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவார். அவரோட வேலை வேறு மாதிரி ஒன்று பேசுவார், அவரே பேசுகிற மாதிரி. ஆனால் அவரை பார்த்தா சாதாரணமாக ஒரு பாவம் போல் முகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். அவர் அப்படியே தான் 85 days அப்படி தான் அவர் கடந்து வந்தார்னு வச்சுக்கிங்களேன். அதே ஒரு ஃபாலோ பாணியில தான் இப்போ வராங்க. இவங்க வந்து வன்மத்தின் மொத்த உருவம் தான் சொல்கிறோம். ஏன்னா ஆமாம், யாரையாவது ஒருத்தர் நாமினேட் இவங்களை பண்ணாங்கன்னா உடனே நாமினேட் பண்ணோம். ஏன்னா 3-4 weeks முன்னாடி அவங்க நல்லா கன்ஃபார்மாக தெரியும் அடுத்த வாரம் அவங்க வெளில வந்துருவாங்கன்ற ஒரு இதுவில். அந்த தடவை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் திட்டி இருப்பார் அவங்கள, அவங்க பண்ண விஷயத்துக்கு, அவங்க சொல்ல மறந்ததுக்காக. அதுக்கு அந்த நைட் அவங்க அழும்போது இந்த சௌந்தர்யா தான் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அவங்கள கன்சோல் பண்ணி, நீ அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணாத, அவர் வந்து உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கார், நீ இதை புரிஞ்சுக்கோ, இதை கேம் எப்படின்னு நீ பாரு, நீ யோசி, மற்றவங்க கிட்ட நீ போய் நீ யோசிக்கிறத சொல்லாத, உனக்கு அப்படியே உனக்கு யார்கிட்டயாவது சொல்லணும்னா என்கிட்ட வந்து சொல்லுன்னு இவங்க ஒரு அன்பினாலையும் அவங்க மேலே இருந்த கரிசனத்தினாலையும் போய் சொல்லுவாங்க அந்த விஷயத்த. ஸோ இப்படி ஆனால் எல்லாருக்கிட்ட இருந்தும் இப்படி தான் உரியிறாங்க. ஒவ்வொன்றையாக என்ன பண்ணுறாங்க, இந்த பவித்ரா ஒவ்வொரு விஷயத்தையாக உருவி எடுத்து இவ்வளோ நாள் வந்து இதுக்குள்ளே
சர்வே ஆகுறாங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அதை ரயான் கூட எபிசோடுக்கு முன்னாடியே வந்து பேசிகிட்டு இருக்கிறார் அருண்கிட்ட. பவித்ரா எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரை பற்றி கேட்கும்போது அது சௌந்தர்யாவில் ஸ்ட்ராங் சொல்கிறாரு அருண். பவித்ரா எப்படின்னு நினைக்கிறீங்க? பவித்ரா வந்து ஸ்ட்ராங்காக மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க பண்ணுறது எதுவுமே தெரியல. தெரிஞ்சால் தானே இவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க, இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள எப்படி நம்ம அடிக்கணுன்றது ஒரு பிளேயர் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே யாருக்குமே தெரியல. ஆனால் அவங்க வந்து இத்தனை வாரம் வராங்கன்றத ரயான் வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு. எனக்கே ஒன்றும் புரியல, நான் அதை தான் யோசிக்கிறேன். ரொம்ப அதே தான் நான் ரயான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்ங்க, புத்திசாலிங்க அவன். அதை தான் நான் யோசிக்கிறேன். இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ நாள் சர்வே ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கள வந்து கேமாக விளையாடுறது தெரியல. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேம் அவங்க விளையாடுற மாதிரி யாருக்குமே தெரியல. நம்மளும் அதான் சொல்கிறேன், இந்த பவித்ரா எப்படி உள்ளே இருக்காங்கன்னு. ஆனால் சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ யாரெல்லாம் வெளியே போகணும்னு நினைக்கிறோமோ அவங்களாம் உள்ளே இருக்கிறாங்க, யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களாம் வெளியே போகிறாங்க. அதுதான். அப்போ ரயான் சொல்கிறா இவங்க ஆனால் ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக உள்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது அப்படின்னு சொன்னார். அதுதான், அதனால தான் சொல்ல வரோம். பவித்ரா வந்து உள்ள வேலை பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க தான் போனோம். அருண் வந்து பண்ணது அன்ஃபேர் தான் சொல்லலாம். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்காவது பவித்ராவை அனுப்பணும். அப்படி இல்லைன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஷால், தீபக் இவங்கள தான் போய் ஆகணும். இதில் என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுத்து. ஆனால் இன்னைக்கு வந்து அருண் போகும்போது நமக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூப்பர் பிளேயர் அவர், ரொம்ப குட். அப்படி என்ன வேணாலும் அந்த மனுஷனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது கூட பிக் பாஸை வந்து அவர் ஒரு ட்ரூ ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னது மிக சரியான, மிக சரியான வார்த்தைங்க. அவருக்கு தகுதியான வார்த்தையை அவர் சொல்லி பிக் பாஸ் ஆமா ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு டிராஃபிங்க பீரோல வச்சுக்கலாங்க. ஆனா இதுதாங்க ஒருத்தராண்ட இருந்து எல்லாரும் மக்கள் அதே மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. சௌந்தர்யா கூட யாருக்காக வெளியில போகும்போது, ராணவ் மத்தவங்க எல்லாம் போகும்போது கூட ஒரு சாதாரணமா எல்லாரும் பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. இந்த தடவை சௌந்தர்யா பார்த்தான்னா உள்ளவே நிக்கல. அந்த பொண்ணுக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நல்லா விளையாடுற பிளேயர், அவளுக்கு தெரியும் இவர் வந்து எவ்வளவு ட்ரூவா ஜென்யூனா இருக்கிறாருன்றத ஒரு ஜென்யூனா இருக்கிறவங்களால தான் அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஸோ முதல்ல வந்து ஒரு ஃபேக் மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சு என்னடா இவர் அர்ச்சனா, நம்ம ஏன்னா எல்லாருமே வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அர்ச்சனாவையும் இவரையும். அர்ச்சனா வேற இவர் வேறங்க. அர்ச்சனாக்கு ஈஸியா இருந்தது அந்த வே. ஏன்னா பிரதீப்ன்ற ஒரு பின்னாடி அவருக்காக குரல் கொடுத்ததுனால அவங்களுக்கு வே ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா லேடிஸா இருக்கிற வகையில நம்ம குரலை உயர்த்தி பேசும்போது கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இவர் வந்து இவ்வளோ பேர்கிட்ட காம்படிட்டிவ் பண்ணும்போது இவர் எவ்வளோ ஜென்யூனுன்றது அந்த சௌந்தர்யா குட் அவ்வளோ ஜென்யூனாக இருக்கிறதுனால அவளால் உணர முடியுது. அந்த பொண்ணை டோரை விட்டு வெளியில் வந்து நின்றுட்டு அது ஒரு கஷ்டமாக பார்த்து அந்த பார்வைக்குள்ளே தெரியுது. ஆனால் அந்த வீக்னஸையும் அந்த பொண்ணு வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்குது. பயங்கரமான பிளேயர் சௌந்தர்யா சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷால் அவன் பிபின்னு தான் சொல்லுவார், பாசப்பிணைப்பு. இன்னொன்று ஒன்று கேளுங்க, இதில் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் நாங்கள் ஆகியிருக்கோம். ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸில் எங்கள் தம்பி குழந்தை வந்து அது மாதிரி தான் இருப்பான். அதனால் நாங்கள் அவனுக்கு பிபின்னு தான் சொல்கிறோங்க. பாசப்பிணைப்பு, ரொம்ப அன்பாக இருப்பான் எல்லாருக்கிட்டேயும். ஸோ இந்த ஒரு இதுதான் சொன்னேன், இந்த ரியாலிட்டி ஷோ வந்து மக்களாக ரிலேட் ஆகுது. அதனால் மற்றவங்க மனசை கொள்ளையடித்து ஒரு சம்பாதிச்சு அதில் வர அப்ளாஸ் தாங்க. கப்புன்றது ரொம்ப வேணும். அது ப்ரொஃபஷ்னல் அஃபீஷியல் அப்படி சொல்கிறோம்ல, அன்அஃபீஷியலாகவும் இப்படியும் சில நல்ல நிகழ்வுகள் இருக்குதுங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. அதனால் அதாவது பிபின்ற பாருங்க, அருண் வெளில வரும்போது விஷால் பயங்கரமாக ரொம்ப அழுதுட்டார், ஃபீல் பண்ணி எமோஷ்னல் ஆகிட்டார். தீபக் எல்லாருமே சொல்லலாம். இன்னொன்று ரயான் வந்து அவனும் வெளியில் காமிச்சிக்க மாட்டான் அவனும். ஏன்னா அருண் கிட்ட வந்து ரயான் நிறைய நேரம் பேசியிருக்கிறான். அவனுக்கு ஒரு புரிதலுக்கான ஒரு விழிப்புணர்வையே கொடுத்தது, ஒரு இப்படி தான் கேம் அணுகணுன்றது கொடுத்தது வந்து அருண் தான். அதனால் வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே நல்ல ஃபேவரிசம் தான் பண்ணியிருக்காப்புல. எதால் அவன் மனம் உடைஞ்சு போயிட்டான்னா அந்த முதலாளி தொழிலாளி டாஸ்க் அது வந்து வேற மாதிரி போயிடுமோ, ப்ரொஜெக்ட் ஆகிடுமோ அந்த பயத்திலேயே உட்காந்துட்டாரு. ஐயோ இனிமேல் நல்ல பேரோட வெளியே போயிடணும்னு தான் வந்தார். ஆனால் உண்மையிலேயே நல்ல பேரோட தான் அந்த மனுஷன் வெளியே வந்துருக்கிறான். அதுக்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாங்க. ஸோ இந்த ரிவ்யூ இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நாளைக்கு என்னன்றதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்சனாவை ரோஸ்ட் பண்ணுவாரான்றதுக்கு தாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஆக மொத்த மக்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணேன். தேங்க்யூ.